இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக கதையை பாருங்கள். ஏமான்ற ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு அவளுடைய 3 ஃப்ரெண்ட்ஸுங்களோட நைட் கேம்ப்லின்ற ஒரு இடத்துக்கு விசிட் பண்ணுறா. எதுக்குன்னா அவளுடைய சம்மர் வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏமா அவங்களுடைய 3 ஃப்ரெண்ட்ஸான விவன், நட்டாலியா, அப்புறம் ஆலிசன்ற 3 ஃப்ரெண்டோட இந்த சம்மர் லீவை ஸ்பெண்ட் பண்ணுறது கேம்ப் நைட்லின்ற ஒரு விசிட் பண்ணுறான். விசிட் பண்ணும்போது அந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடிஞ்சு பார்த்தா ஏமாக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். என்னன்னா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸு 3 பேருமே காணும். பதறி அடிக்கிறா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே காணோன்ட்டு ரொம்ப அடிக்கிறா. அப்புறம் பார்த்தோன்னா காலங்கள் உருண்டோடுது. அந்த கேஸ் எப்படி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு தெரில. கேஸ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 15 இயர் கழித்து ஹேமாவுக்கு ஒரு உள்ளுணர்வு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்துச்சு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன, அவளுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. நம்மளுடைய ஃப்ரெண்டு என்ன ஆனாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியிலே இருந்தேன். சரி ஓகே, நம்ம திருப்பி அகைன் அந்த கேம்பெயினை விசிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கேம்பெயினை விசிட் பண்ணி பார்க்குறா. வீட்டில் எழுதி வைக்கிறா. இதுமாரி நான் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு நான் இதுமாரி அந்த கேம்பெயினை திருப்பி போகிறேன், உள்ளே என்ன நடந்தது எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு கேம்பெயினை திருப்பி விசிட் பண்ணுறா. வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு யார் என்ன நடந்தது நான் கண்டுபிடிக்க போகிறேன், யார் என் ஃப்ரெண்டுக்கு நீதி கிடைச்சாகணும் அப்படின்ட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவள் திருப்பி அகைன் அந்த கேம்பெயினை விசிட் பண்ணுறான். கேம்பெயினுக்கு போயிட்ட உடனே அங்கே சில புது ஆளுங்க பழைய ஆளுங்க எல்லாரையும் பார்க்குறான். பார்த்த உடனே பார்த்தோன்னா அவளுக்கு அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் சில கேள்விகள்லாம் எழ ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அந்த கேம்பெயினோட ஓனர் ஃப்ரான்சிஸ்னு சொல்லப்படுது. ஃப்ரான்சி தான் அந்த கேம்பெயின் நடத்திக்கிட்டு வர்றது. ரொம்ப வருஷமாக அந்த கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தோன்னா அந்த கேம்பெயினில் ஏமா சர்ச் பண்ணுற எதனா கிடைக்குமான்ட்டு அங்கே ஒரு சில சீக்ரெட் ரூம்லாம் பார்க்குறா. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் அது மாதிரி ஒரு மாதிரி இருட்டாகவே இருக்குது. அந்த ரூமில் உள்ளே போய் பார்த்தா சில பல டாக்குமெண்ட்டு எவிடன்ஸ் எல்லாம் அவள் கண்ணில் கிடைக்குது. என்ன எவிடன்ஸ்னால் சில பேருடைய லிஸ்ட்டு, நேமு, ஃபோட்டோஸ் அதெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் யார்கிட்ட அந்த கேம்பெயினோட ஓனரான ஃப்ரான்சி கிட்ட கேட்குறான், என்ன பிரச்சனை, என்னாச்சு இந்த கேம்பெயினோட எனக்கு ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஃப்ரான்சி வந்து சொல்கிறான் இந்த கேம்பெயினோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இந்த கேம்பெயினில் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை என்னென்ன நடந்தது, மர்மங்கள், கொலைகள், அது எல்லாத்தையும் இவ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. எக்ஸ்பிளைன் பண்ணோடனே இவளுக்கு ரொம்ப ஐயோ இவ்வளோ நடந்திருக்கான்னு ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அகைன் திருப்பியும் ஸ்டே பண்ணுறா. அந்த இடத்துல இன்னும் 2-3 நாள் எக்ஸ்ட்ராவாக ஸ்டே பண்ணுறா. திருப்பியும் அந்த சீக்ரெட் ரூமுன்ற இடத்துல உள்ளே போகிறா. நிறைய டாக்குமெண்ட் எடுக்கிறா. அதில் பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு முக்கியமான ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா அந்த கேம்பெயினில் இவ்வளோ நாளாக யார் எல்லாரையும் கொலை பண்ணது அது எல்லாமே அதில் ஃப்ரான்சிஸ் தான் போட்டிருக்கு. எப்படி ஃப்ரான்சிஸ் பார்த்தீங்கன்னா அவன் தான் கேம்பெயின் நடத்திட்டு வரானே. ஸோ அவன் தான் அந்த கேம்பெயின் எல்லாம் கொலை பண்ணான்ட்டு போட்டிருக்கு. அவன் போய் பதறி அடிச்சு எப்படியாவது கேம்பெயின் நம்ம கொண்டு ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் போடுறான். யாரு ஃப்ரான்ஸ் ஏமா பிளான் போடுறா. இத்தனை நாளாக கேம்பெயினில் கொன்னோன்னு நம்ம ஃப்ரான்ஸ் எப்படியாச்சும் நம்ம கொண்டு ஆகணுன்ட்டு நிறையா பிளான் எல்லாம் போடுறா. அப்புறம் ஃப்ரான்ஸ் கிட்ட போய் என்னது என்னையே கொல்ல போறியா அப்படின்ட்டு அவன் கேட்டு அவளை ரொம்ப பயமுறுத்திட்டான். அப்புறம் ஏமா பார்த்தனா எப்படியோ தப்பி ஓடிட்டான். அந்த காட்டு உள்ளட்டு அந்த கேம்பெயின் வந்து எப்படியோ வெளியே ஓடிட்டா. வெளியே ஓடும்போது அந்த இடத்துல அவளுடைய கார் பார்த்தனையும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவள் காரை சரி பண்ண பார்க்குறா. இன்னும் காரை சரி பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு போலீஸ் ஒருத்தவர் அவர் தான் வந்தார். அந்த வழி வந்தார். அவர் தான் அந்த காரை கொடுத்து ஹெல்ப் பண்ணி ஏமாவை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்பயும் அவள் வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறா, சார் இதுமாரி இந்த இடத்துல இவ்வளோ கொலைகள் இவ்வளோ மர்மங்கள் நடந்தது காரணம் யார் தெரியுமா, இந்த கேம்பெயின் நடத்தி வர ஃப்ரான்சிஸ் தான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றா. இப்போதான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே. போலீஸ் சொல்றான், இல்லைங்க இந்த கேம்பெயினோடைய ஓனர் ஃப்ரான்சி கிடையாது, இந்த கேம்பெயின் இவ்வளோ நாளாக நடத்தி வர்றது யாரு தெரியுமா, உங்க அப்பா ஜானுன்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை போடுறா. எப்படி ட்விஸ்டாக இருக்குல்ல, நானே நினச்சி பார்க்கல, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஐயோ ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டா. ஐயோ அப்பாவை நடத்துறதுக்கு இத்தனை நாளாக எனக்கு இது தெரியாமல் போச்சு ஐயோன்ட்டு அவர் ரொம்ப ரொம்ப பதட்டமாக ஷாக்கிங் ஆகிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, அவங்க அப்பா கிட்ட போய் போகிற, ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு, நீ கேம்பெயின் நடத்துறீங்க இவ்வளோ நாளாக எனக்கே தெரியாது, என்கிட்ட இருந்தே இதை மறைச்சிட்டிங்களே அப்படின்ட்டு சொன்னான். அவள் ஜானு எல்லாத்தையும் சொல்கிறா.
ஆமா இந்த கேம்பெயின் நான் தான் நடத்துறேன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போனேன். ஜான் ஏன் தான் கேம்பெயினை நடத்தினான்னா அவன் பணத்துக்கோசரம் இந்த கேம்பெயினை நடத்திருக்கான். அந்த கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பணத்துக்கோசரம் பண்ணியிருக்கான். எப்படின்னா குழந்தைங்களை கடத்தி அவங்க வீட்டு ஆளுங்களை மிரட்டி பணம் பறிக்கிறது அதுமாரி சில பல வேலைகள்லாம் பண்ணியிருக்கான். எல்லாமே பணத்துக்காக தான் பண்ணியிருக்கான். ஆனால் ஃப்ரான்சின்றவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய கூட்டாளி தான். அவன் ஒரு கையாளர் மாரி அவனை வச்சு தான் அவ ஜான் பார்த்தோன்னா எல்லா வேலையும் பண்ணியிருக்கா. அது வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே கொன்னீங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஏன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கொன்னீங்க அப்படின்ட்டு ஜானி கிட்ட ஏமா கேட்குறா. அதுக்கு ஜான் என்ன சொல்றான்னா, இல்லை நான் என்னுடைய பிளானு என்னுடைய திட்டம் நாங்கள் எத்தனை பேரை கொன்னோம், அதுக்கப்புறம் என்னுடைய முக்கியமான விஷயம்லாம் உன்னுடைய விவன் நட்டாலியா ஆலிசன்ற 3 பேரும் பார்த்துட்டாங்க. ஸோ என்னுடைய எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் 3 பேரையும் கொன்னேன் அப்படின்ட்டு அவனும் ஓப்பனாக போட்டு உடச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறா. இதுமாரி எங்கள் அப்பா தான் இத்தனை வருஷமாக இந்த கேம்பெயினை நடத்துகிறாரு, அது எனக்கே தெரியாது அதனால் எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு ஃபைனலாக அவனை ஜானையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் நினச்சி பார்க்க முடியாத ட்விஸ்ட் என்னன்னா அவங்க அப்பா தான் இவ்வளோ நாளாக பண்ணதுன்ட்டு அவன் பொண்ணுக்கே தெரியாது. பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரான் அந்த கேம்பெயினை, பணத்துக்கோசரம் இவ்வளோ வருஷமாக நடத்தினான். ஆனால் அவன் பொண்ணு மூலயமா அவன் மாட்டணும்னு இருக்குது தலையெழுத்து. ஆனால் இது மூலிமா என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையை மறைக்கலாம், ரொம்ப நாளைக்கு வேணால் மறைக்கலாம், ஆனால் என்னன்னா ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகணும். இந்த கதையில் வர கருத்தே அப்படிதான். நீங்கள் பொய்யை சொல்லி ஒரு விஷயத்த பொய்யை சொல்லி ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம், ஆனால் அது டெம்பரவரியாக தான் இருக்கும். ஆனால் உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வந்து தான் ஆகணும். இவ்வளோ நாளாக நீங்கள் பொய்யை சொல்லி ஏமாத்தின்னு வந்த அந்த நாட்களோடு சேர்ந்து உங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு தண்டனையாகவே கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சில கேள்விகளும், என்னடா இதுவும் கேம்பெயின்ன்றானே இத்தனை வருஷமாக கொலை பண்ணியிருக்காங்களே, பணத்துக்கோசரம் பண்ணியிருக்காங்களே, யாருக்குமே தெரியலையா, யாரும் கண்டுபிடிக்கலையா, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போலீஸ்கிட்ட மாட்டாமல் பண்ணாங்க, ஜானு இந்த 2 பேர் சேர்ந்து எப்படி பண்ணாங்க, ஃப்ரான்ஸ் எப்படி கூட ஹெல்ப் பண்ணான், அப்புறம் அந்த எதுக்கு தேவையில்லாம நைட்டிங்லின்ற இடத்துக்கு எதுக்கு போனாங்க, திருப்பியும் அந்த பொண்ணு ஏன் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அதை ஏன் அப்படியே விட்டுட்டு இருக்கலான்ட்டு உங்களுக்கு சில பல கேள்விகள் வரலாம். ஆனால் ரைலி சேகர்ன்ற ஒரு அமெரிக்கன் ரைட்டரான எழுதிய புக்கு தான் லாஸ்ட் டைம் ஐ லைக்ட். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்னது ஒரு 10% தான் முக்கியமான கதையை மட்டும் கோர்வையாக நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த புக்கை ஃபுல்லாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் புக்கு பை லிங்க் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன், see you another video, bye.